Success is obviously not an accident. Veranda ES, where your dream becomes reality. அடுத்தது இன்னைக்கு ஒரு இனிப்பான செய்தி ஆன்மீக பிரிவு சார்பாக மதுரையுடைய பெஞ்சில் நீதியரசர்கள் சதீஷ்குமார் மற்றும் ஜஸ்டிஸ் ஜோதிராமன் அவர்கள் தலைமையில் அடங்கிய பெஞ்சில் பழனி கோயிலில் நடைபெற்ற டெண்டர் முறைகேடில் கிட்டத்தட்ட 165 கோடி ரூபாய் டெண்டரை கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு அலங்கோலமாக அவசரமாக தங்கும் விடுதி 48 கோடி, விஐபி கெஸ்ட் ஹவுஸ் 72 கோடி, கல்லூரி உள் விளையாட்டு அரங்கங்கள் 19 கோடி, கேன்டீனுக்கு 18 கோடி, இப்படி எல்லா விதத்திலும் 165 கோடிக்கு மேற்கொள்ளப்பட்டிருந்த இந்த டெண்டர் முறைகேடை வழக்கு ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு ஸ்டேட்டஸ் கோ கொடுத்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீதியரசர் பாரதி ராஜா அவர்கள் தலைமையில் குழு அமைத்து அதனை விசாரித்து இதனுடைய என்ன அதனுடைய ஃபேக்ட்ஸ் என்று விசாரித்து கோர்ட்டுக்கு அறிக்கையை சமர்ப்பிக்க பெஞ்சானது உத்தரவு கொடுத்திருக்கிறது. பெரிய ஒரு வரவேற்பத்தக்க விஷயமாக ஆன்மீக பிரிவு சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆன்மீக பிரிவு சார்பாக வரவேற்கிறோம். ஆன்மீக பிரிவுடைய வேலை தேர்தல் வரைக்கும் நாங்கள் ஏன் பொறுமையாக இருந்தோம் என்றால் எந்த ஒரு அறநிலைத்துறை அதிகாரிகளும் கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலிருந்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லா கோயில்களிலும் எல்லா HRNC மூலமாக நடைபெற்ற அத்தனை ஊழல்களையும் எடுத்து வைத்துள்ளோம். இப்போ மதுரை பெஞ்சில் ஒரு சாம்பிள் காட்டியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் எல்லா இடத்திலும் கோயில்களில் திருவண்ணாமலையில் தினமும் எவ்வளவு பிரச்சனை, ஒரு முருகன் கோயிலிலும் எவ்வளவு பிரச்சனை, அறுபடை வீடுகளில் எவ்வளவு பிரச்சனை, திருப்பரங்குன்றத்தில் எவ்வளவு பிரச்சனை. அதாவது சாதாரண தெருக்கோடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலிலிருந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வரக்கூடிய மக்கள் வரக்கூடிய இடத்திலெல்லாம் எவ்வளவு பிரச்சனைகள் என்று பகுதி வாரியாக எல்லா கணக்குகளையும் எடுத்து வைத்திருக்கிறோம். எல்லாவற்றிலும் இனி தூக்கம் இல்லாமல் ஒவ்வொரு கோர்ட்டாக நாங்கள் கதவை தட்டுவோம். இதுபோல் விசாரிக்க கமிட்டியை போடுவோம். இந்த அதிகாரிகள் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிரந்தர ஆட்சி என்று நினைத்துக் கொண்டு மந்திரிகளுக்கும் மற்றும் அரசியல் முக்கிய பிரமுகர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்திருந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் இனி மதுரை என்பதுதான் தூங்கா நகரமாக காணப்படும். இனி தமிழ்நாடு ஆன்மீக பிரிவு HRNC அதிகாரிகளுக்கு தூக்கம் இல்லாத ஒரு அமைப்பாக மாறிவிடும். ஏன்னா எல்லா ஊழலும் வச்சிருக்கோம். நீங்க உள்ள போட்ட வேலையில் ஆளுங்களை சேர்த்ததிலிருந்து குருக்களுக்கு ஒரு ஏரியாவில் போட்ட டிரான்ஸ்பர்ல இருந்து ஒரு கோயில்ல தனியா உண்டியல் வச்சு பண்றதுல இருந்து அன்னதான புக்கு அந்த புக்குன்னு சொல்லி எல்லா புக்குக்கும் தனி ரெசிப்ட் கொடுக்கறதுல இருந்து மேல்மலையனூர் கோயில்ல இருந்து எல்லா ஊழல்களும் எடுத்திருக்கிறோம். அத்தனை கோயில் உள்ள ஊழலும் ஒரு நாளும் வெளியிடப்படும். ஏன்னா தேர்தலில் மக்கள் தமிழ்நாடு என்றாலே ஆன்மீக பூமிக்கு சொந்தமான ஒரு விஷயம். அதை இப்பொழுது பழனி கோயிலுடைய இந்த உத்தரவை கொங்கு நாட்டிலிருந்து கோவை மண்ணில் ஆன்மீக பிரிவு சார்பாக பேசுவதில் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் மக்களுக்கு முதல்ல நாங்கள் ரெகுலரா சொல்லிட்டு வரோம். எல்லா ஊடகங்களும் காட்டுறாங்க. கோயில்ல திருவண்ணாமலையில் வரக்கூடிய பக்தர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் பாக்குறீங்க, கிரிவல பாதையில் பட்ட கஷ்டங்கள் பாக்குறீங்க, மருதமலையில பாக்குறீங்க, ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டிட்டு இங்கிருந்து போற பக்தர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் பாக்குறீங்க. எல்லா ஏரியாலையும் பண்ணாரி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாக்குறீங்க, மாசாணி அம்மன் கோயில் பிரச்சனைகள் பாக்குறீங்க. எல்லா இடத்திலும் கோயில் ஒரு உண்டி என்றாலே
அந்த கோயிலில் பக்தர்கள் தான் மன்னர்கள். அங்க வரக்கூடிய பக்தர்கள், காணிக்கை கொடுக்கக்கூடிய அன்பர்கள், உபயதாரர்கள் தான் மன்னர்கள். அவர்களால் தான் இந்த கோயிலே நடக்குது, திருப்பணிகளே நடக்குது. கடந்த ஆட்சி காலத்தில் 4000 கோயில்கள் திருப்பணி நடந்ததை ஆன்மீக பிரிவு வரவேற்றது. ஆனால் அந்த 4000 கோயிலுடைய ஆன்மீகத்தினுடைய அந்த பணிகளும் உபயதாரர்களாலும் செல்வந்தர்களாலும் பக்தர்களாலும் ₹1 1 கோடி ரூபாய் வரைக்கும் போட்டு நடந்தவர்களுக்கெல்லாம் யாருக்குமே பாஸ் கிடையாது. கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான உபயதாரர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டு நடந்து வர வேண்டிய துர்பாக்கிய நிலை. கரை கட்டிய வேஷ்டி, கருப்பு சிவப்பு போட்ட வேஷ்டி, இவர்கள் கூட்டாளிகளுடைய கட்சிகள் வேஷ்டிக்காரர்கள் எல்லாம் முதல் வரிசையில் தீர்த்தம் அவங்க தலையில தெளிக்க வேண்டாம், அவர்களே சொம்பில் எடுத்து தீர்த்தத்தை தெளிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு வரவேற்பு. இதையெல்லாம் தான் நாங்கள் கண்டிக்கிறோம். பக்தர்கள் யார் டோனர்களோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுபோல எல்லாவற்றிலும் இப்போ பழனி 165 கோடி ரூபாய் அர்ஜென்டாக கடந்த 2 மாதத்தில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எங்களுடைய மாநில பிரிவு செயலாளர் வினோத் அவர்கள், அதே போல் எங்களுடைய பிரிவு சார்ந்தவர்கள், இந்த பூஜாரிகள் கஷ்டம், குருக்களுடைய கஷ்டம், கோயிலில் தண்ணி வரவில்லை, சுகாதார சீர்கேடு, லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இடத்துல டாய்லெட் கிடையாது, எல்லாவற்றிலும் பிரச்சனைகள். ஆனா எந்த பிரச்சனையும் எந்த தொலைக்காட்சியிலும் விவாதம் கிடையாது. பெட்ரோல் என்பது ஏதோ நம்ம நாட்டுக்கு வரவில்லை. நம்ம பெட்ரோல் இந்திய நாடு இன்னைக்கு பெட்ரோல் எல்லாம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதை ஞாபகத்தில் வச்சுக் கொள்ள வேண்டும். அதுபோல ஒரு விரலில் உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கைக்காக ஆன்மீக பிரிவு சார்பாக தம்பி ராஜேஷ் அவர்கள் மற்றும் குழுவினர் அவர்கள் அற்புதமான இந்த பாடலை இந்த தருணத்தில் கோவை மாநகரில் வெளியிடுவதில் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்காக வந்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் தமிழ்நாடு ஆன்மீக பிரிவு சார்பாக, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக, எங்களுடைய தலைவர் மாண்புமிகு நயினார் ஜி அவர்கள் தலைமையில் அவர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இல்ல இப்ப நாங்க என்ன சொன்னோம், 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்ததுக்கு பாராட்டினதே செல்விதான். நாங்க பாராட்டாமலே இல்ல. சேகர் பாபு சாரை வச்சுக்கினே ஒரு ஸ்டேஜில் பாராட்டி இருக்கேன். வேணும்னா உங்களுக்கு அந்த வீடியோ தரேன். ஆனா HRNC மட்டும் செய்ததா நீங்க சொல்ல முடியாது. உபயதாரர்கள் தான் அதுக்கு எல்லாமே கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. அதுல இவ்வளவு கோடி பண்ணிருக்கேன்றாங்க. அவ்வளவு கோடியில HRNC எவ்வளவு கொடுத்ததுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 10-15% தான் கொடுத்திருக்காங்க. மற்றதெல்லாம் மக்கள் கொடுத்திருக்காங்க. நாங்க என்ன கேட்கிறோம், அந்த மக்களுக்கு நீங்க கொண்டாடினீங்களான்னு தான் நாங்க கேட்கிறோம். அந்த மக்களுக்கு ஒரு பாஸ் கிடையாது, அந்த மக்களுக்கு ஒரு துண்டு கிடையாது. அந்த மக்களுக்கு நீங்க 1000-5000 கணக்கான யாக குண்டத்துல நீங்க கலசங்களை வச்சுட்டு ஒரு கலசம் கூட கொடுக்கறதுக்கு கெஞ்ச வேண்டியதா இருக்கு. அந்த ரசீட்டு போட்ட மக்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க, கட்சிக்காரர்களுக்கு கொடுக்குறீங்க. கட்சிக்காரங்க நீங்க கொண்டாடுங்க, நாங்க தப்புன்னு சொல்ல. ஆனா அப்ப 10,000 கலசம் வைங்க. அந்த 5000 டிக்கெட் கொடுத்த மக்களுக்கு அவங்கள தேடி ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும். அதை தான் நாங்க சொல்றோம். அதே போல HRNC நிலத்தை மீட்டாங்கன்னா இந்த நிலம்லாம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இருந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தது. கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலத்தில் HRNC உடைய நிலம் எவ்வளவு இருந்தது. இப்ப RTI ஆக்ட்ல போட்டாவே தகவல் எந்த தகவலும் எங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை தான். நீங்க எந்த கோயில் நிலத்தை வேணா எவ்வளவு இருக்குதுன்னு கேளுங்க. அடுத்த செகண்ட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு தகவல் முழுமையாக கிடைக்கவில்லை,
தேடிக்கொண்டிருக்கிறோம் தான் ஆர்டிஐல கொடுக்குறாங்க பதில். ஸோ எத்தனை லட்சங்கள் கபலீகரம் செஞ்சது யாரால உங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள்லாம் பத்திரிகைக்காரங்கள் எங்களோட உங்களுக்கு ஃபீல்டில் நல்லா தெரியும். யார் எந்த கொடியை நட்டு கோயிலுடைய கோயம்புத்தூர்ல பிரதானமாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் கோயில் இடம்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது, யார் அனுபவிச்சுட்டு இருக்காங்க நல்லா தெரியும். ஸோ இதெல்லாம் பேச பேச தேர்தலுக்காக நாங்கள் பேசவில்லை. நாங்கள் அதையும் நாங்கள் எத்தனை லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது என்று நம்மளுடைய திருவண்ணாமலை ரமேஷ் அவர்கள் கோர்ட்டில் போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு கேஸ். எல்லாத்திலையும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்திட்டு இருக்கோம். ஸோ எல்லா நிலமும் வரக்கூடிய காலகட்டத்தில் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கண்டிப்பாக எங்களுடைய இது கோர்ட்டின் மூலியமாக வழக்குகளின் மூலியமாக, ஏன்னா கிட்டத்தட்ட 50 வருஷமா உள்ள இருக்கிற இடம் அது, அதெல்லாம் வழக்கு மூலியமா சட்டப்படி மூலியமா நாங்க போராடிட்டு தான் இருக்கிறோம். அதே போல பொன்மாணிக்கவேல் ஐயா பண்றாரு, எலிபென்ட் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் பண்றாரு, அதுக்கெல்லாம் நாங்க உறுதுணையா தான் இருக்கிறோம். எலிபென்ட் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் தான் லண்டன்ல இருந்து சிலைகளை கொண்டு இங்க அருங்காட்சியகத்தில் வைத்தது, காணாத போன சிலைகளை. அதெல்லாம் ஏதோ எட்டாரன்சி கொண்டு வரல, தனி ஒரு மனிதன், எங்களுடைய சீனியர் அவர், என்னுடைய சீனியர் அவர். இந்த வயசுல 85 வயசுல போராடி கிட்டத்தட்ட அவ்வளவு நாள் லண்டன்லாம் இருந்து எல்லாரையும் சந்தித்து அவர் செலவு பண்ணி கொண்டு வந்திருக்கார். இன்னைக்கு திருவண்ணாமலையில் அவர் போட்ட பிறகுதான் எல்லா வேலைகளும் நிறுத்தப்பட்டது. ஏங்க நாங்க வாய் புளித்துதான் மாங்காய் புளித்துதான் சொல்ல முடியாது. நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. நாங்க எல்லா ஊர்லயும் எவ்வளவு கேஸ் இருக்குதோ எல்லா இடத்துலயும் போட்டிருக்கோம். அந்த லிஸ்ட் வேணும்னா உங்களுக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம். ஏன்னா எங்க கிட்ட ரெக்கார்டு கிடைச்சது மட்டும்தான் நாங்க போடுறோம். எல்லா ஊழலும் நாங்க போடல. திருவண்ணாமலையில கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு நாங்க போட்டிருக்கோம். அதாவது எப்படி போட்டிருக்காரு நம்ம இவர் தான். அதே போல மலையை மலையில உள்ள ஃபுல்லா சேதாரம் பண்ணி மலையில டாய்லெட் கட்டியிருக்காங்க. மலையில டிரைனேஜ் சிஸ்டத்தை மலையிலிருந்து அடிவாரத்துக்கு அப்படியே விடுறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய எலிபென்ட் ராஜேந்திரன் ஐயா அவர்களும் பொன்மாணிக்கவேல் ரிட்டையர்டு ஐஜி அவர்களும் கொண்டு வந்துதான் இன்னைக்கு எல்லாமே நீதி அரசர்களே உள்ள போனாங்க. நீதி அரசர்களே உள்ள போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இதெல்லாம் கொண்டு வந்தது பிறகு கோர்ட்டின் மூலியமாக தான் நடந்திருக்கு. சோ இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. திருவண்ணாமலை சித்தர்கள் வாழக்கூடிய பூமின்றாங்க. திருவண்ணாமலை உலகத்திலே நமக்கு கிடைச்சது ஒரு பெரும் பாக்கியமா இருக்காங்க. அந்த மலையே இல்லாத அந்த மலை ஃபுல்லா டிரைனேஜ் கட்டுறதுக்கு, அந்த மலை ஃபுல்லா சேதப்படுத்துறதுக்கு இவங்க உறுதுணையாக இருக்கிறாங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? இல்ல இல்ல, அதாவது பொன்ராஜ் ஐயா அவர்கள் அப்துல் கலாம் அட்வைசர் சொல்லிட்டு இருக்காரு. நான் அதுல வரல. அவர் அட்வைசரா இருக்கட்டும், செக்ரட்டரியா இருக்கட்டும், அது நீங்க பாத்துக்கணும். ஒரு விவாதத்துக்கு வராரு. விவாதத்துக்கு வரச்ச நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க கேக்குறீங்க, நான் இப்ப கூட சொல்றேன், எங்க கிட்ட ஆதாரத்தில் இருக்கிறதா நான் பேசுவேன். கண்டபடியெல்லாம் நான் குற்றம் சாட்ட மாட்டேன். நரேந்திர மோடிஜி நாட்டினுடைய பிரதமர். நரேந்திர மோடிஜி ஒரு ஃப்ராடுன்னு ஒரு டிவியில உட்காந்து பேசுற, அதை அந்த ஆங்கரை அலோவ் பண்றாங்க. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் என்ன கேட்கிறேன், ஒரு சேனல்ல உட்காந்துக்கின்னு மு.க. ஸ்டாலின் ஐயாவை நான் இப்படி சொன்னா ஏத்துப்பாங்களா? இது என்ன விதத்தில்? நான் மு.க. ஸ்டாலின் ஐயாவை விட்டுருங்க, ஒரு எம்எல்ஏ சொன்னா ஒத்துப்பீங்களா? ஒரு மாவட்டத்தை ஒரு கவுன்சிலரை சொன்னா ஒத்துப்பீங்களா? அவர் உட்கார்ந்துங்கன்னா அவர் சொல்றதுக்கு நான் என்ன கேட்கிறேன், நெறியாளர்கள் வராங்க. இவர் எந்த ஆங்கிள், இவர் அட்வைசர், அப்துல் கலாம் அட்வைசர் இருக்கட்டும், அவர் எந்த ஆங்கிள் இவங்க கூப்பிடுறாங்கன்னே தெரிய மாட்டேன். இப்ப நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கேன். என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வெப்ல போய் பாத்தீங்கன்னாவே என் பேர் இருக்கு. என்ன நாங்க ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கிறோம். இதுல மாநில பொறுப்பாளரை மட்டும் பேச முடியாது. நான் ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கிறனால நாங்க டிபேட்டுக்கு எங்களை கூப்பிடுறேன். எங்க டிபேட்டுக்கு நீங்களே இருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், பத்திரிகையாளர்கள் பேசணும். பத்திரிகையாளர்கள் பேசுறதெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. அதுல வலதுசாரி இடதுசாரின்னு வராங்க, அது இருக்கட்டும். இவர் இப்ப நீங்க சொன்னவர் எந்த ஆங்கிள் அவங்கள கூப்பிட்டு பேசுறதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். எனக்கு கட்சி வச்சிருந்தாருன்னா இப்ப இல்ல
அப்ப கட்சி வச்சுட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணி வந்து உட்காரட்டும். நான் என்ன கேட்கறேங்க, பேசட்டும், கட்சி வைக்கட்டும். நான் என்ன சொல்றேன், லெட்டர் பேட் கட்சி வைக்கட்டும், எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா வறட்ச நீங்க ஏத்துப்பீங்களா? உங்க இதில் நான் இங்க உட்கார்ந்துக்கினேன், இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யாரையாவது ஒரு திமுக முன்னாள் அமைச்சரை பத்தி அவர் ஒரு ஃப்ராடுன்னு எடுத்தோன்னா நான் பேசினா ஒத்துப்பீங்களா? இப்ப கூட நான் என்ன சொன்னேன், சேகர் பாபு ஐயாவை பத்தி நான் பேசினேன்னா, எங்களுக்கு கோர்ட்ல பழனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு, நாங்க அது போல தான் நாங்க பேசுறோம். அதே போல பொன்ராஜ் ஐயா அவர்கள் பேசுறச்ச நான் வந்து எங்க தலைவரை பத்தி பேசுறச்ச நான் சொல்லிட்டேன். இது போலலாம் பேசணும்னா கோர்ட்ல சட்டப்படி நடவடிக்கை எடுத்து உள்ள பதில் சொல்ல வேண்டியதாயிடும். அதுதான் எங்களுக்கு உள்ள விவாதம். அது தனியா சொல்றேன். எது டிபேட்ஸ் அப்படி இல்லைங்க, டிஆர்பி ரேட்டிங் வேணும்ல. டிஆர்பி ரேட்டிங்க்கு ஏதாவது பேச வைக்கிறது தான். நடைபெற்ற ஊழல்களை தொகுதி வாரியா கணக்கெடுத்து வச்சுக்கேன்னு சொல்றீங்க. அப்படியே இந்த ஒரு இடம் மட்டும் சொல்லிட்டு எங்கிட்ட வந்து நாங்க கொடுக்க வேண்டிய சமயத்தை கொடுப்போம்னு சொல்றீங்க. நீங்களே ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டிருக்கேங்க. இப்ப எல்லா கேஸும் கொண்டு வந்துட்டோம், எல்லாமே லிஸ்டட்ல வச்சிருந்தோம். இப்ப ஆட்சி வந்து கவர்மெண்ட் வந்து இப்ப எலெக்ஷன் கமிஷன் நடத்துது, எல்லா கேஸையும் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம், எல்லாத்தையும் ஃபாஸ்டிங் பண்றோம். ஏற்கனவே நடந்த திருவண்ணாமலை கேஸ் ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. திருவண்ணாமலையில் ஏற்கனவே ஜட்ஜஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தானே நாங்கள் பார்க்க முடியும். இப்போ நாங்கள் எப்படி இன்சிஸ்ட் பண்ணாமல் இருக்கிறோன்றீங்க, எல்லா கோயில்களுக்கும் பண்ணியிருக்கோம். இப்போ சிறுவாபுரி அடுத்தது எடுக்கிறோம். சிறுவாபுரியில் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க, செவ்வாய்க்கிழமை மட்டும் 2 லட்சம் மக்கள் வராங்க. அந்த 2 லட்சம் மக்களுக்கு இதுவரைக்கும் கவர்மெண்ட் அவ்வளோ உண்டியல் கலெக்ஷன் வருது. அந்த சுகாதார சீர்கேடுலேருந்து எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நாங்க போய் எடுத்து எவிடன்ஸ் கோர்ட்ல போடுறச்ச எல்லாமே எவிடன்ஸ் எடுத்து தான் நாங்க போட முடியும். 4.5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு ஜட்மெண்ட் கிடைச்சோன்னு சொன்னேன்.